ஜோதிமணி அவர்கள் தமிழக காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு பெரிய அளவில் பொங்கி பேசியிருக்கிறாங்க. அந்தம்மா என்னன்னா அந்தம்மாவுக்கு எதிராக இருந்தாங்கன்னா ராகுலுக்கு எதிரான்னு சொல்லி கிளப்பி விட்டு தான் அந்தம்மா தான் இந்த இவரை வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருல்ல, 16 வயது நிலையில் ஒரு டாக்டர் வருவார் தெரியுமா? பார்த்தீங்களா அந்த படம்? நம்ம வயசில் பார்த்துருக்க மாட்டேங்க, டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரை கூப்பிட்டு வருவாங்க, வைத்தியர், மாட்டு வைத்தியர், கோட் சூட்லாம் போட்டு வர்றாரு. அந்த மாதிரி இந்த மாட்டு வைத்தியரை கூப்பிட்டு வந்தது இந்த அம்மா தான். ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. அவங்க அங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க. அவர் வருவார், பேட்டி கொடுத்துட்டு அவர் போயிடுவார். இப்போ திமுக கூட்டணி வேண்டான்னு ஜோதிமணி சொல்கிறாங்களா சார்? இல்லை, ஜோதிமணி வேண்டான்னு திமுக சொல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். ஜோதிமணியில் கணக்கிலே கிடையாது. என்னென்னா அவர் டெல்லியிலேருந்து அரசியல் பண்ணிவிட்டு ராகுல் மூஞ்சிக்கு முன்னாடி அங்கிட்ட அங்கிட்டு போகிறது வர்றது அப்படின்றதுனால ராகுலுக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்காப்புல. ஏன்னா இருபதியாக இருந்து டெல்லியில் இருந்தால் ராகுலுக்கு தெரிஞ்ச முகமாக மாறிடலாம். அப்புறம் அங்கே வாய்ப்பு கிடைக்கும்போது எதையாவது போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு.